This video is sponsored by BuyMart mobile app. இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நம்ம groceries ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இந்த ஆப் மூலமா வாங்கிக்கலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உலகத்தை காப்பாத்துறதுக்காக கோகுவும் வெஜிடாவும் மறுபிறவி எடுக்கிறாங்க. இந்த எபிசோடில் வர எல்லாமே கற்பனை தான், எதுவும் உண்மை கிடையாது. இது உண்மைன்னு நம்பினீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. ஸோ இப்போ வாங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுடைய பீரஸோடைய பிளானில் தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம பீரஸ் சமாகானில் இருக்கு. அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோகுவும் வெஜிடாவும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ற பேரில் நம்மளுடைய பீரஸை தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அதனால நம்ம பீரஸால் தூங்கவே முடியலை. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவங்களை இப்பயே போட்டு தள்ளிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கானில் இருக்க, கோகுவும் வெஜிடாவும் அல்ட்ரா இன்ஸ்டன்ட் அண்ட் அல்ட்ரா ஈகோ மாஸ்டர் பண்ற அளவுக்கு பயங்கர இதாகிக்கிட்டே போறாங்க. ஆனா அவங்களுடைய பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்றாங்களா அப்படின்றது தான் தெரியல. ஸோ கார்டு லெவலை ரீச் பண்ணியும் பார்த்தால பவர் அப்படின்ற மாதிரி இன்னமும் சண்டை போட்டுக்குன்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ரொம்ப கடுமையான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம வீஸ் தான் பார்த்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வீசி கீழே தான் இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, நம்ம வீரஸ்வரப்புக்கு கான்ல தான் இருக்கிறா. அப்படி இவனுங்க மட்டும் என்ன தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன பண்றது? இப்படி ட்ரைனிங் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, நம்ம வீசுக்கு திடீர்னுட்டு நம்ம கிட்ட இருந்து, அதாவது நம்ம புல்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ புல்மா வீஸை கான்டாக்ட் பண்ணியிருக்கா. வீஸ் இப்போ பூமியில் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, கோகுவும் வெஜிடாவையும் சீக்கிரமா அனுப்பிச்சு விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்மளுடைய புல்மா கேட்க, என்ன புல்மா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு சாப்பாடு ஏதாவது நீ கொண்டு வரியா அப்படின்னு நம்மளுடைய இவரும் கேட்க, ஐயோ இப்போ அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, பூமியே அழிய போது, உங்களுக்கு சோறு தான் முக்கியமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா நம்மளுடைய புல்மா. கோகு வெஜிடா சீக்கிரமா வாங்க, நிலம கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ நமக்கு போய் தான் ஆகணும் போல இருக்கு. அங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன். வெஜிடா வா சீக்கிரமா நம்ம அங்கே போகலாம், இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனை பயன்படுத்தி நம்மளுடைய கோகு சொல்ல, கேக்கராட் நான் எப்போவோ தயாராக தான் இருக்கிறேன், நீ தான் இன்னொரு ரொம்ப தாமதப்படுத்திக்கிட்டு இருக்க, சீக்கிரமா வா போய் அவங்கள ஒரு வழி பண்ணிடலாம், யார் அங்கே பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள முடிச்சிருவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரே நேரத்தில். ஸோ பூமியை சென்ஸ் பண்ணும்போது தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி நம்மளுடைய கோகு சென்ஸ் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது கோகானோட எனர்ஜி கிடையாது, இது வேற யாரோட எனர்ஜி, பியூர் ஈவில் தனமா இருக்கு, பயங்கர இன்டென்ஸாகவும் இருக்குது. இந்த எனர்ஜியை உன்னாலேயும் ஃபீல் பண்ண முடியுதா வெஜிடா அப்படின்னு சொல்ல, என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுது கேட்கறாட், அந்த ஒரு எதிரியை நான் தான் கண்டிப்பா தோக்கடிப்பேன், என்னோட புது லெவலை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ லைவா டெஸ்ட் பண்ணிடுவோம், என்னோட பவர் எந்த லெவலுக்கு தெரிக்க போகுதுன்றதை மட்டும் நீ பாடுறா அப்படின்ற மாதிரி நம்மள ஆள் சொல்லிக்கிட்டு திரியான். வெஜிட்டானாலே வெஜிட்டா தான். ஸோ இதுக்கு மேலே நோ டிஸ்கஷன், ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டியதான், பூமிக்கின்ட்டு ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய பயலுக. இவனுங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்குள்ள இங்கிட்டு பார்த்தா பூமி ஆசமா இருக்குன்னு பார்த்தா நாசமா போயிடுச்சு. என்னடா இப்படி ஆகி போயிடுச்சு பூமி அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய செல்லு பையதான். இவன் சாதாரண செல்லா இருந்தா பரவாயில்லையே, இவன் செல் மேக்ஸ் இருக்குதுலே எல்லாரோட மேக்சிமம் ஆஃப் ஹைட்டில் இருக்கிறான், கிட்டத்தட்ட ஒரு பெரிய அண்டா சைஸுக்கு இருக்கிறான். ஸோ சாதாரண செல்லை காட்டிலையும் இவனுடைய பவர் பயங்கரமா இருக்குது. இவனை யாராலையுமே சமாளிக்க முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு பெருசா மாமிச மூலமா இருந்தான்னா எப்படி எவனால சமாளிக்க முடியும்? ஸோ இப்படி இவன் இந்த பக்கம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுன்னா நம்மளுடைய கோகானுக்கு சைங்கினி என்ன ஆச்சுன்னு தெரியல, புல்லரிப்பு ஏற்பட்டு நம்ம ஆளு பீஸ்ட் கோகானா மாறிட்டா. அப்படி ஸோ அதில் பாதி சீனை கட் பண்ணிட்டேன், ஏன்னா இந்த சீனில் மேக்ஸிமம் உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஸோ பீஸ்ட் கோகானு சும்மா வெறித்தனமா சண்டையில் ஈடுபட ஆரம்பிக்கிறான், பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுடைய பவர் லெவல் தெரியுது தக்காளி. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பீஸ்ட் கோகானோடைய பவரை காட்டிலும் செல்மேக்ஸோடைய பவர் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்மளுடைய பீஸ்ட் கோகானோடைய பவரையே நம்மளுடைய இவரால் சென்ஸ் பண்ண முடியல கோகுவால. இருந்தாலும் பீஸ்ட் கோகான் தாறுமாறா சண்டை போட்டுருக்கானா. பீஸ்ட் கோகானோடைய ஃபார்மை பார்த்து வெஜிட்டாவே அள்ளு கிளம்பிட்டான். இங்க வந்ததுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்மை நம்மளுடைய கோகான் எடுப்பான்னு எதிர்பார்க்கல. கோகான் நீ மிஞ்சிக்கிட்டே போறான் போல இருக்கே, இந்த அளவுக்கு பவரை இவன் கொண்டு வந்தான்னா கண்டிப்பா இவனையும் நான் பீட் பண்ணி ஆகணும். இவனை நான் பீட் பண்ணோம்னா இன்னும் நான் ட்ரெயின் பண்ணும் போல இருக்கே, பிரின்ஸ் வெஜிட்டான்னு சொல்றதுக்கு கேவலமா இருக்கடா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ நம்மளுடைய மெயினான டார்கெட்டே நம்மளுடைய இவன் தான் செல்லு மேக்ஸ். செல்லு மேக்ஸை சட்டு புட்டு அழிச்சிட்டு வீட்டை பார்த்து போவோம்டா, அதுக்கப்புறம் ட்ரைனிங்கை பாருங்கடா அப்படின்ட்டு இவங்கள அட்டாக் பண்ண. ஆனால் செல் மேக்ஸுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்பட்ட மாதிரியே தெரியல. இவங்க எவ்வளவோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கே வந்துட்டாங்க. பட் செல் மேக்ஸை தோக்கடிக்கிறதுக்கு இந்த ஒரு பவரும் பத்தலை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படா இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது தெரியல. ஆனால் செல் மேக்ஸோடைய பவர் சும்மா அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
போது நிமிஷத்துக்கு நிமிஷம். அவனுடைய பவர் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, அவனுடைய சைஸும் பயங்கரமாக அதிகரிக்குது. இவனை இதுக்கு மேலே விடக்கூடாதுன்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம கோகுலாம் காமே காமே ஹாவை யூஸ் பண்ணுறான். இருந்தாலும் அதை என்ன பண்ணுறான் நம்மளுடைய ஆளு, அந்த ஒரு பவரே அப்சர்வ் பண்ணுறான். என்னடா இது பவர் அப்சர்வ் பண்ணுறானே அப்படின்ட்டு நம்மளோட இவன் ஒரு பக்கம் நான் ஏன் அட்டாக்கை பண்ணுறேன்டான்ட்டு அவனோட அக்காய் மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அட்டாக்கை பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த ஒரு அட்டாக்குமே வேலை செய்யலை. இவ்வளோ பெரிய டார்கெட் எல்லாம் நம்மளால குறி வச்சு தாக்கணும்னா ரொம்ப நாள் ஆயிரும். அதனால நம்ம வேற வழியே இல்லை, கண்ணாப்பினா தாக்க வேண்டியதான்ட்டு கண்ணாப்பினா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கோகு ஒரு பக்கம் கண்ணாப்பினா தாக்கிக்கிட்டு இருக்கான், அந்த பக்கம் நம்மளோட வெஜிடா ஒரு பக்கம் கண்ணாப்பினா தாக்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரே வழிதான் இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தாக்குவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ நம்ம ஆளு காமே ஹாமே பவரை யூஸ் பண்றா. அப்படி அதே சமயத்துல நம்மளோட வெஜிடா அந்த பக்கம் வந்துக்கிட்டு அவனுடைய அட்டாக்கை பண்றான். ரெண்டு ஒன்னோட சிறந்ததுடா, இதாண்டா எங்க அட்டாக்கு, எங்களுடைய மெயின் மோட்டோவே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அட்டாக்க பண்றாங்க பாரு. சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம செல் மேக்ஸுக்கு ஒரு டைரக்டான ஒரு ஹிட்டே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஒரு ஹிட்டால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல, அதுதான் உண்மை. ஸோ எல்லாருமே இருக்கிற இடம் தெரியாம கரைஞ்சு போயிட்டாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு தெரியாம எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருக்கோம். நம்மளுமே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கோம். என்னடா ஆச்சு, செல்மேக்ஸ் என்னடா ஆனாங்க அப்படின்னு பார்த்தா செல்மேக்ஸ் அவனுடைய பவரே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருக்கான். அட பாவி, ரெண்டு ஒன்னாக்கு மேல சிறந்ததுன்னு சொன்னது ஒரு புத்தமாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்களுக்கே ஒரு கேள்விக்குரிய போட்டு நாமத்தை சாத்தி விட்டு அழிச்சு விட்டாங்க. ஸோ இங்க இருந்து தான் இந்த கதையே இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு குரல் கேட்குது. கோகு அண்ட் வெஜிடா, நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய பழைய, அதாவது உங்களுடைய பாஸ்ட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய சின்ன வயசை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ செல் மேக்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லான அவளை அனுப்பிக்கணும்னா நீங்கள் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுடைய பாஸ்ட்டில் உங்களுடைய மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணி உங்களுடைய பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் கோகு அண்ட் வெஜிடா. ஸோ இப்போ பூமி அழிஞ்சிருச்சு, திருப்பியும் பூமியை நீங்கள் தான் காப்பாற்றணும். நீங்கள் பாஸ்ட்டுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் பூமியை காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கோகு அண்ட் வெஜிடா உங்களுக்கு நல்லா புரியுது தானே அப்படின்ட்டு சொல்ல, இங்கிட்டு பார்த்தா கேப்சூலுக்குள்ள ஒரு குழந்தை. யாரா இந்த குழந்தை அப்படின்னு பார்த்தா தலைவன் தக்காளி கோகு அப்படின்ட்டு நமக்கே ஞாபகம் வருது. கோகு குழந்தையில இப்படி தானே இருப்பா. அதான் நான் நிறைய தடவை அந்த எபிசோட் பார்த்துருக்கேன். கோகு மட்டும் இந்த கேப்சூல்ல இல்லை, நம்மளுடைய வெஜிடாவும் அந்த கேப்சூல்ல தான் இருக்கான். ஸோ வெஜிடாவும் கோகுவும் அவங்களுடைய ஞாபகத்தோட திருப்பி பிறந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்க போற சம்பவம் தான். அதுவும் சாதாரண சம்பவமா இருக்காது, சரித்திரத்தை மிஞ்சிற சரித்திரமா தான் இருக்கும். சும்மா சம்பவத்திலே சம்பவம் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஃப்ரீஸா தான் இனிமே அள்ளு கிளம்பி விட்ட போறான் பாருங்க. ஸோ ரெண்டு பேரும் இன்னும் கான்சியஸ்க்கு வரல, ரெண்டு பேரும் இன்னும் தூக்கத்துல தான் இருக்காங்க. இந்த கேப்சூலுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வாங்க பொறுமையா பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கோகு வெஜிடாவை எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வெஜிடா அப்படின்ற ஒரு பிளானட்ல தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ப்ரீவியஸ் பிளானட்டான சடாலான்ற பிளானட் அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு பிளானட் ஆக்கிரமிச்சு அந்த பிளானட்ல தான் இப்போ இருக்காங்க. நம்மளுடைய கோகுவும் வெஜிடாவும் அந்த ஒரு பிளானட்டோட கேப்சூலுக்குள்ள தான் இருக்காங்க. இவர மாதிரியே நிறைய பேபிஸ் அந்த கேப்சூல்ல இருக்குது. பட் ஒரு ஆச்சரியமூட்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களோட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற ரெண்டு குழந்தைங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வெஜிடா ஒருத்தர், நம்ம கோகு ஒருத்தர். ஸோ இவங்களுடைய பவர் லெவலை கணக்கிடவே முடியல அப்படின்ற மாதிரில தான் ஷாக் ஆகி போயிட்டான். எப்படா இது நடக்கும், கணக்கிடவே முடியாத அளவுக்கு பவர் எப்படி இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு இருக்கும். இதுல நம்ம பிரின்ஸ் வெஜிடாவை கூட விட்டுறலாம், விடுங்க. இவன் பாடாக்கோடைய மகன் கேக்கராட், ஒரு லோ லெவல் சைனோடைய பையனான இவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா பிறந்திருக்க முடியும்? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஒருவேளை நம்ம டிவைஸ்ல எதுவும் கோளாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கோளாறும் இல்லை. எத்தனை டிவைஸ் எடுத்து பார்த்தாலும் அதே தான் காமிக்குது. உங்களுடைய பவர் லெவலை மெஷர் பண்ணவே முடியல. இமீடியட்டா நம்ம அரசர்கிட்ட சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஏதாவது பெரிய விபரீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் ஃப்ரீஸாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த குழந்தைங்களையும் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ரீஸா நம்மளை இப்போ ஆக்கிரமிச்சிட்டான். அதனால நம்மளால இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால இதை நம்மளுடைய கிங்கு கிட்ட தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கிங்கு கிட்ட அவர் மகனை பத்தி சொல்லலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த கேக்கராட்டுன்ற இந்த பார்டாக்கோடைய மகனை பத்தி எதுவும் சொல்லி ஆகணுமா என்ன? இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லா பிறந்ததுன்றது அதிசயமான ஒரு விஷயம். என்னால இப்பவும் நம்ப முடியல. ஒரு லோ கிளாஸ் சயனுக்கு எப்படி ஒரு ஹை கிளாஸ் பவர் உள்ள வாரியர் பிறந்தான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. இந்த பையனோட பவர் லெவல் எவ்வளவாது இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இன்னும் மீட்ற பவர் லெவல்
லெவலில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் போல இருக்கு. அப்போதான் இவங்களுடைய கரண்ட் பவர் லெவல் எவ்வளோன்றது நமக்கு தெரியும் அப்படின்னு இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் தகவல் எப்படியோ நம்மளோட இவருக்கு போயிடுச்சு, கிங்குக்கு. என் மகன் இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கல. என்னோட மகனோடைய பவர் லெவலை கணக்கிடவே முடியல. என்னை விட பவர்ஃபுல்லானவனா? அது சரி, அடுத்த அரசனாக போகிறவங்கிட்ட இருந்து இதை கூட எதிர்பார்க்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்மளோட இவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம எல்லாரையும் இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசர் வராராம். எங்கே என்னோட மகன் வெஜிட்டா எங்க அப்படின்னு கேட்க, உங்களுடைய மகன் இங்கே தான் இருக்கிறான் மலாட் அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க. அதாவது நம்மளுடைய வெஜிட்டாவை பார்க்கறதுக்காக அவர் அப்பா வந்துட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட மகன் என்னையவே பிறக்கும் போதே மிஞ்சுவான்ட்டு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பவர் என் மகன்கிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. கண்டிப்பா இவன் ஃப்ரீஸாவை கூட அழிச்சிருவான். பிளானட் வெஜிட்டாவுக்கு மட்டும் அரசனாக போறது இல்லை, இந்த மொத்த உலகத்துக்கு அரசனாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மகனே சீக்கிரமா வெளியே வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகமே இனி உனக்கு தான் அப்படின்ட்டு ஒரு அப்பா வேற கெத்தாவும் டெரராகவும் பேசிக்கிட்டு இருக்காரு மனுஷன். இந்த டைலாக்லாம் கேட்டால் கேஜிஎஃப் போட டைலாக் மாதிரி இருக்குல்ல, நான் தான் விட்டேன். ஸோ அதே நேரத்தில் லோ கிளாஸ் சைனான நம்மளோட கேக்கராட்டியும் போய் பார்த்துருக்காரு. அப்படி நம்மளோட இவர் அதாவது நம்ம கிங்கு பார்த்துருக்கா அப்படி மனுஷன். ஸோ அவர் பையனை பார்க்கறதுக்காக பேடாக்கும் வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி என்னோட பையன் இப்போ எப்படி இருப்பான்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக தான் இருப்பான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவனுடைய பவர் லெவலை கணக்கிட்டு ஹை கிளாஸ் வாரியரை கூட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு சொன்னதை கேட்டுதான் என்னால் நம்பவே முடியல. எப்படி இது மாதிரி சாத்தியமே இல்லையே இதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல தான் நம்மளோட கிங் நிற்கிறா. அப்படி எப்படி உன்னோட பையன் இவ்வளோ பவர்ஃபுல்லானா, இதுக்கு நீ தான் பதில் கொடுத்தாகணும் பேடாக் அப்படின்னு சொல்ல, அரசே சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு எனக்கே சத்தியமாக ஒன்றும் புரியல. எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, எப்படி ஒரு லோ கிளாஸுக்கு பிறந்த மகனுடைய பவர் லெவல் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்? என்னுடைய மகனுக்கு ஈக்குவலான லெவலில் தான் உன் பையனுடைய பவர் இருக்குது. இருந்தாலும் உன்னால் என் மகனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? உன் மகனால் அவனுக்கு அதுக்கான பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா என் மகனால் கண்டிப்பாக உங்கள் மகனை தோக்கடிக்க முடியும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு நம்மளால கெத்தா திமுறா பேசலதான் அந்த ஒரு ரேஜ் நமக்கு தெரியுது. சரி, இப்போ நீங்கள் வழி விட்டீங்கன்னா நான் போய் என் மகனை பார்ப்பேன் அப்படின்ட்டு நம்மளுடைய பேடாக்கு கெத்தா திமுறா தான் பேசுகிறா. அப்படி இதை கேட்டு நம்மளுடைய இவர் எதுவும் பண்ணல கிங்கு. ஸோ பேடாக்கும் நம்மளுடைய கோகோ போய் பார்க்குற. அப்படி என்னுடைய மகன் ஒரு ஹை கிளாஸை விட பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வாரியராக பிறப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் நீ பிறந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறா. நீ என்னுடைய மகன் நினைக்கல, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன்னா நீ பிறந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஏதோ ஒன்று சாதிக்க போகிறேன்னு தெரியுது. அப்புறம் லோ கிளாஸ் வாரியர் ஒவ்வொருத்தவங்களுக்கு சார்பாகவும் நீ நின்று பேசுவேன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை கேட்கறா. நான் உன்னை தான் முழுசா நம்பி இருக்கிறேன். உன் அப்பா பேடாக் உனக்காக உன்னுடைய வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீ தான் எங்களுடைய முழு நம்பிக்கையாக இருப்ப. எழுந்து வா, சீக்கிரமா எழுந்து வா, உனக்காக உன் அப்பா காத்துக்கிட்டு இருக்கேன், உன் அம்மாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ எழுந்து வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறோம். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை, see you soon.